ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மண்டே 29th டிசம்பர். நான் போர்ட்டலில் ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆர்டர் வந்து குரோம்பேட்டு தான் போகணும். ஐ திங்க் இது வந்து ஒரு மெடிக்கல் பாக்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் போயிருக்கேன் இந்த இடத்துக்கு. ஹாஸ்பிட்டல் தான் போய் பாக்ஸை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு 10 ஹவர்ஸ் டிரைவ் பண்ண போகிறோம். 10 ஹவர்ஸ் ஓட்டி நம்ம ஒரு மோஸ்ட்லி 2000 ஏர்ன் பண்ணுறது தான் இன்னைக்கோட பிளான். ஓகே கைஸ், நம்ம அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஒரு சின்ன பாக்ஸ் தான் இது. வந்து இந்த வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து மெடிக்கல் மாதிரி எடுத்து போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம் வேற எதுனா ஆர்டர் வருதான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிளம்பியாச்சு. இது வந்து ஒரு 2 ரூட் காட்டுச்சு. ஒரு ரூட் வந்து தாம்பரம் போயிட்டு இறங்கிட்டு சுற்றிட்டு வரணும். அது வந்து 78 கிலோமீட்ரு, ஆனால் 41 நிமிஷத்தில் போயிடலாம். இது ஒரு 50 நிமிஷம் ஆகும் போகிறதுக்கு. ஆனால் வந்து இது வந்து எப்படி போனால் போரூர், இந்த புளிச்சலூர் அந்த மாதிரி லோக்கல் ரோடில் போகலாம். ஆனால் 20 கிலோமீட்ரு, 8 கிலோமீட்டர் இதில் போனால் சேவ் ஆகும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, இந்த ஆர்டர் வேல்யூ வந்து 252. ஓகே, 24. ஓகே, 220 வந்துடும் நமக்கு. நம்ம இன்னைக்கு மோஸ்ட்லி என்ன மாதிரி எடுக்க போறோம்னா ஆர்டர்னா ஒரு 200 நமக்கு கையில் வர மாதிரி எடுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஆர்டரையும் வந்து நம்ம ஒரு 1 ஹவரில் போயிட்டு டெலிவரி பண்ண முடியும். 1 ஹவருக்கு 200 ருபீஸ் ஓகே தான், ஒர்த்து தான் நமக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு 10 to 8 இந்த ஷிஃப்ட் தான் நம்ம இன்னைக்கு ஓட்ட போகிறோம். 2000 ஏர்ன் பண்ணுறது தான் நமக்கு இன்னையோட பிளான். டெலிவரி பண்ண மேலே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டோம். இதை வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, 252. ஸோ நமக்கு வந்து 221 ரூபா, சொன்ன மாதிரி 221 ரூபா தான் வந்திருக்கு. பிக்கப் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவதாக வந்து ஒரு ரேப்பிடோவில் வந்து ஒரு பார்சல் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். இது வந்து பிக்கப்பே வந்து 2 கிலோமீட்டர் இருக்கு. ஏதோ ஃபுட்டுன்னு தான் சொன்னாங்க, சாப்பாடு கொண்டு போகணும்னு. சரி, ஓகே போகலாம். அந்த கோயிலாண்டு வந்துட்டோம் ப்ரோ. வந்துட்டு ப்ரோ. என்ன திரும்பணும்? 616. ஓகே, அது என்ன இடம்? அது வீடா? கடையா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். சாப்பாடு தான். அது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து என்னோட பைக்கோட பாக்ஸ்லேயே வச்சுட்டேன். 19 கிலோமீட்டருங்க பிக்கப்பு, இந்த ட்ராப்பு இது எல்லாம் சேர்த்தா கரெக்டாக 19 கிலோமீட்ரு, கரெக்டாக 190 ரூபா. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டிருக்குங்க அமௌண்ட்டு. இந்த டி நகர் பக்கத்தில் தான் இருக்கும். அந்த ரேப்பிடோ அவர் ஆர்டர் எடுத்திருந்தாரு, செகண்ட் ஆர்டரு, அதோட ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஹோட்டலில் ஆர்டர்ஸே வரமாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆன்ல தான் இருக்குது, ஆனால் ஒரு ஆர்டர் கூட இன்னும் அடிக்கலை. என்ன வென்று தெரியல. சைன் எதாவது பண்ணுமா? பேமெண்ட் யார் பண்ணுவா?
ஃப்ரெண்ட்ஸ், 3வது ஆர்டர் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1:30க்கு இதை போய் நம்ம ரீச் பண்ணிடலாம். பட் என்னன்னா, ஒரு சின்ன ஆர்டராக இருக்குது. அது ஒன்றுத்துக்காக தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு ஆர்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சரி, ஓகே, லாஸ்ட்டாக ஓட்டி கிண்டி பக்கம் போய் நிற்கலாம். ஆர்டர் எதனா வருதா, எடுத்துகிட்டு போக முடியுமா அம்மா அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 200 அந்த மாதிரி அடிச்சதுன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். என்னாச்சு? நான் தான் அப்போவே கேட்டேன் ஏதாவது டிசி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிட்டர்ன் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நான் அப்போவே கேட்டேன் கஸ்டமர் கிட்ட, எதனா பேப்பர்ஸ் எதாவது இருக்கா, எடுத்துகிட்டு போகணுமா டிசின்னு. இவங்க வந்து அதில் ஒன்றும் இல்லை, கிளம்ப சொல்கிறாங்க. நம்ம கரெக்டாக இப்போ ஃப்ளைஓவர் ஏறுற நேரத்தில் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் வாங்க, டிசி எடுத்துகிட்டு போகணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது? இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். நம்ம இப்போ எல்லாமே டைம் வேஸ்ட் தானே. இப்போ கொஞ்சம் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தோம், மறுபடியும் ஒரு 1.5 கிலோமீட்டரு 3 கிலோமீட்டர் கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ போக பார்த்தீங்களா இந்த வண்டி ஆட்டோ பற்றி. இதெல்லாம் வந்து போலீஸ் கண்ட்ரோல் செக் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. கொசு மருந்து ரேஞ்சுக்கு போயிருக்குது. ப்ரோ 300 ரூபாய்க்கு 300. இது ஆர்கே இண்டஸ்ட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 4வதா ஒரு ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆர்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஃபெர்டிலிட்டிலேருந்து ஒரு பிளட் சாம்பிளை வந்து நம்ம எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதோட பிரான்ச் வந்து வலசனத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு போல. ஸோ அங்கே தான் போயிட்டு அந்த பிளட் சாம்பிளை வந்து டெலிவரி பண்ணணும். மேம் 246 மேம் 246. நான் ஒரு நம்பர் சொல்றேன், ஜிபே ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்களா? ஜிபேயா? ஓகே. என்ன ஒரு 20 மினிட்ஸில் போய் நம்ம ரீச் ஆகிடலாம் அப்படிதான் காட்டுது. இல்லை சார், நீங்களே பண்ணுறேங்க. அவங்க கேட்டால் உள்ளே போயிட்டு ரொம்ப நாள் பார்த்துட்டு அப்புறம் பண்ணலாம், அவங்கள பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், பூபதினு வரும் பேர். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:20 ஆகுது. நான் வந்து அந்த லாஸ்ட்டாக ஒரு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அங்கே வந்து டேரெக்டாக நான் பாடிக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு பாடியில் தான் ஒரு ஆர்டர், கொரட்டூர் பக்கத்தில் ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கு, 760 ரூபா. ஆனால் வந்து இது செங்கல்பட்டு கிட்ட போகணும். ஸோ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மொத்தமாக வந்து ஒரு 1.5 மணி நேரம் காட்டுது. ஸோ 1.5 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 700 ரூபா கிட்ட அமௌண்ட் வரும் 1.5 மணி நேரத்தில். ஓகே, காலையிலேருந்து சரியாக ஆர்டரே இல்லை. இது ஒரு ஆர்டர் தான் கொஞ்சம் நல்ல ஆர்டராக கிடச்சிருக்கு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம அந்த செங்கல்பட்டான வந்தாச்சு. ரிட்டர்ன் போகும்போது எம்டியாக தான் போக போகிறோம்.
ஸோ கஸ்டமர் எக்ஸ்ட்ரா தர சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கஸ்டமர் சொன்ன மாதிரி ரவுண்டாக வந்து 1000 ரூபாவா பே பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இது கமிஷன் இல்லாமல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 923 வரும். 973 ரூபாய் இந்த ஒரே ஒரு ஆர்டரோட வேல்யூ. நமக்கு ஓகே தான். ஸோ இதுக்கப்புறம் ஆர்டர் கண்டிப்பாக வராது. அதனால வந்து நம்ம இன்னைக்கு இதோட இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம். மணி பார்த்தா 8:30 மணி ஆகுது. மொத்தம் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்க்கலாம் மொத்தமாக. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆர்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து 745 ரூபா. 745 ரூபா. அது வந்து நமக்கு டேக்ஸோட போக 668 ரூபா வந்திருக்கு. ஸோ 1000 ரூபாயில் நம்ம வந்து அந்த 745 மைனஸ் பண்ணால் 255 ரூபா அவங்க டிப்ஸாக மட்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 668 ரூபா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 923 ஆயிருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் 221. இது முதல்ல காலையில் ஓட்டின ஆர்டர் 221. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஐடி, என்னோட ஐடி எடுக்கலாம். என்னோட ஐடியில் மொத்தமாக 554 ரூபாய்க்கு நான் ஓட்டியிருக்கேன். இது பத்தாததுக்கு ரேப்பிடோ வேறு இருக்குது. ஸோ ரேப்பிடோவில் எவ்வளோ ஓட்டணும்? 190. கஸ்டமர் வந்து இதை 200 பே பண்ணாங்க. ஸோ மொத்தம் 1898 ரூபா. 1898. ஒரே ஒரு கஸ்டமர் 4 ரூபா பே பண்ணியிருந்தாங்க. கரெக்டு, ஆமாம். அப்போனா 1902 ரூபா. ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னு தான் பார்க்கணும். எவ்வளோ கிலோமீட்டர்? 238 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்டியிருக்கோங்க. இது ரொம்பவே அதிகம் தான். நம்ம ஏன்னா இன்னைக்கு எம்டியாக தான் ரிட்டர்ன் போக போகிறோம், அதனால் வந்து அது அதிகம் தான். ஸோ 238 டிவைடட் பை 65 இன்ட்டு 101 ரூபா. ஸோ 370 ரூபா வந்து பெட்ரோல் ஆகியிருக்கு. நம்ம எவ்வளோ சொன்னோம்? 1902 ரூபா மைனஸ் 370 ரூபா. ஸோ நம்ம இன்னைக்கான ப்ராஃபிட் வந்து 1532 ரூபாய் இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இப்போ ரிட்டர்ன் எம்டியாக தான் போகணும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு எப்படின்னா ப்ராஃபிட் வந்துருச்சு. மொத்தமாக பெட்ரோல் எல்லாமே அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.